திரு வன்னியரசு, ஒரு எதிர்க்கட்சிங்கிற அடிப்படையில் நான் வரேன் மதிவாணன். எதிர்க்கட்சிங்கிற அடிப்படையில் எங்களுடைய தார்மீகமான உரிமை என்ன நடக்குதோ அந்த பிரச்சனையை சொல்ல வேண்டியது மக்கள் பிரதிநிதியா கடமை, அதனால நாங்க ஒரு போராட்டத்தை எடுக்கிறோம்னு சொல்றாங்க. அதிகாரப்பூர்வமா எதிர்க்கட்சியா தானே அதிமுக இருக்கு. அப்ப அது சரியான கேள்வி தானே? இல்லை, அது போராட்டம் நடத்துறது யாரும் தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்ன நோக்கத்தில் நடத்துகிறாங்க, எதற்காக நடத்துகிறாங்க, அந்த போராட்டத்தில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ 2 பிரதான செய்திக்காக அல்லது 2 பிரதான பிரச்சனைக்காக அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. போதைப் பொருள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை மையப்படுத்துகிறாங்க. 2வது பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இந்த 2 பிரச்சனை 2மே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். போதைப் பொருள் பெருக்கமாக இருந்தாலும் சரி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் இதில் மரியாதைக்குரிய முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் சிவி சண்முகம் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறது, இந்த 2 பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனை. அவங்க ஆர்ப்பாட்டத்தில் பேச வேண்டிய பிரச்சனை அந்த 2 பிரச்சனை தான். ஆனால் அவர் என்ன பேசினார்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கனவு காணுங்கள், ஏன்னா உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இன்றைக்கி எல்லா நடிகைகளும் பெண்களும் கண்டிக்கிறாங்க. இப்போ பாஜகலேருந்து 2 மரியாதைக்குரிய சகோதரி அவங்க விஜயதரணி வந்திருக்கிறாங்க, அவங்களும் வந்திருக்கிறாங்க. இது இவர்களுக்கு ஏற்புடையதா? அப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறாரு, கனவு காண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்கிறாரு. உங்கள் கனவு என்னன்னு சொல்லி முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. அப்போ என் கனவு நயன்தாரா தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பக்கத்தில் இருக்கிறவங்களும் சிரிக்கிறாங்க, அந்த அரங்கமே சிரிக்குது. அப்போ இதை கண்டிப்பதற்கு மரியாதைக்குரிய சிவசங்கரி போன்றவர்கள், விஜயதரணி போன்றவர்கள் கண்டிக்கணும். ஏன்னா இதுதான் இது நீங்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுங்க, உங்கள் கனவு பிரச்சனையை பேசுங்க அப்படின்னா அதை நீங்கள் பேசுங்க. ஆனால் ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறது போல் இருக்கிறாரு, அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறாரு அப்படின்னா என்ன நீங்கள் அதுக்கு பதில் அந்த போராட்டத்தை கண்டிப்பு இல்லைங்கிற காரணத்துக்காகவே அவங்க அதை அக்செப்ட் பண்ணுறாங்க, நம்ம போயிட முடியல சார். அதாவது கண்டிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிக்கலைன்னா அதை நீங்கள் கண்டிக்கலாம், இன்னைக்கே கண்டிக்கலாம், இதன் பிறகு நடக்கலாம். எல்லாரும் கண்டிக்கிறாங்க, அந்த பார்ட்டி கண்டிக்கல. நான் என்ன சொல்றேன்னா, போராட்டம் நடத்துவதற்கு அவர்களுக்கு நீங்கள் ஆளுங்கட்சியை எடுத்து நீங்கள் போராட்டம் நடத்துறது உங்களுடைய கடமை, நீங்கள் செய்யுங்க, மக்களுக்காக நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை தாண்டி நீங்கள் திசை திருப்புறது, கவன இருப்பை நீங்கள் வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ 2 பிரச்சனைக்கு நான் பேசுகிறேன். நான் இவர் போதைப் பொருள் தொடர்பாக அவர் பேசுகிறார். ஆனால் இதே மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த நம்முடைய சிவி சண்முகம் அவர்கள் மாநிலங்களவையில் கேள்வி கேட்குறாரு. கேட்கும்போது 2-3 பிரச்சனையாக இந்த மாதிரி எந்தெந்த பகுதியில் போதைப் பொருள் அதிகமாக இருக்குது, இது பிரச்சனையை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அதுக்கு மாநிலங்களவையிலேருந்தே அவங்க பதில் சொல்கிறாங்க. வெளிப்படையாக என்னென்ன பேசுகிறாங்க சொல்லி கடந்த 11/12/2024 அவர் எழுப்பின கேள்விக்கு மாநிலங்களவை சொன்ன பதில் நான் சொல்கிறேன். 2024 செப்டம்பர் வரை பதிவான வாக்குகள், கைது செய்யப்பட்டோரின் தரவுகள், இவர் கேட்ட கேள்வி தான். அப்போ அதிகமாக 5 இடங்கள் வைக்கிறாங்க. முதல் இடம் கேரளா, 18,512 வழக்கு பதிவு, கைது 19,914. பஞ்சாப்ல 7,000. இது மாநிலங்களவை நான் நீங்க இப்ப எடுத்து பார்த்துக்கோங்க, அதில் நீங்க பார்த்துக்கோங்க. பஞ்சாப்ல 7,153, கைது 9,729. மகாராஷ்டிரா 6,708, கைது 6,957. உத்தரப்பிரதேசம் 5,028, கைது 6,461. 5வது இடம் மத்திய பிரதேசம் 2,809, கைது 3,594. தமிழ்நாட்டில் இது மாநிலங்களவை சொன்ன ரிப்போர்ட் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மொத்தம் 41 வழக்குகள், கைது 52 பேர் கைது செய்யப்பட்டனர். நான் கேட்குறேன், இவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறாரு, இவர் தான் கேள்வி எழுப்புறாரு. இந்த குறிப்பிட்ட இடத்துலையே 6வது இடத்துல தான் இருக்குது. 6வது இடத்துலையும் நாளை மொத்தமே அவங்க கைது செய்யப்பட்டது வெறும் 41 வழக்கு தான். நீங்கள் கேரளாவில் 18,000 வழக்கு என்ன ஆகுறது, பஞ்சாபில் எவ்வளவு, மகாராஷ்டிராவில் எவ்வளவு அப்படிங்கிற நான் டீட்டெயில் சொல்கிறேன். அப்போ நீங்கள் போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக முழுமையாக இன்றைக்கு இந்தியா முழுக்க நீங்கள் அந்த எந்தெந்த மாநிலங்கள்லேருந்து வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் குஜராத்தில் இருக்கிற பாஜக ஆளுகின்ற ஆட்சியில் இருக்கிற முத்ரா துறைமுகத்திலிருந்து வருது அப்படிங்கிறத டீட்டெயில் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் போதைப்பொருள் தொடர்பாக நீங்கள் போராட்டம் நடத்தணும். எங்கே போராட்டம் நடத்தணும்னா, மக்கள் உண்மையிலே பாதிக்கப்படக்கூடாதுன்னா நீங்கள் குஜராத்தை நோக்கி தான் போராட்டம் நடத்தணும். மகாராஷ்டிரா போய் போராட்டம் நடத்துவோம். இது இல்லாம நீங்க தமிழ்நாட்டுல போராட்டம் நடத்துறீங்க. அதிமுக எங்க சார் எதிர்க்கட்சியா இருக்காங்க? அப்ப அங்க தானே சார் பண்ணுவாங்க. நீங்க திரும்ப பாஜகவை கொண்டு வரீங்க, மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுறீங்க. தயவு செய்து நான் திசை திருப்பல. ஆனால் இந்த பிரச்சனையை இல்லாத ஒரு பிரச்சனையை ஊதி பெருக்கிறது அப்படிங்கிறது
நீங்கள் சொன்ன நான் டேட்டாஸில் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். அதிகமாக வந்து நீங்கள் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். ஒன்று. ரெண்டாவது, பெண் தமிழ்நாடு பிஃபோர் நவுன்னு வச்சுக்கலாம், முன்னாடி குறைவா இருந்தது, இப்ப கூடுதலா இருக்குங்கிறது தான் அவங்களோட குற்றச்சாட்டு. 2024 இப்ப கொடுத்த டேட்டாஸ் தான் நான் சொல்றேன். நான் வந்து ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி, போன வருஷம் இவர் கொடுத்த டேட்டா படி தான் நம்ம பேசுறோம். இவர் வாங்கி கொடுத்த டேட்டா தான் நம்ம சொல்றோம். அப்ப இது வந்து முழுக்க முழுக்க திமுக அரசுக்கு எதிராக திசை திருப்புகின்ற வேலையை செய்யறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நான் பார்க்கிறேன். ரெண்டாவது, பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக அவங்க வந்து பேசுறாங்க. பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறத வந்து பெண்கள் தொடர்பாக இவர்கள் கொண்டுன்ற அந்த மனநிலை இருக்குல்ல, ஆணாதிக்க மனநிலை இருக்குல்ல, அது வந்து அதுவே நயன்தாரா பிரச்சனையில் இவர் பேசுகிறதுல நம்ம புரிஞ்சுக்கலாம், இவங்க மனநிலை என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆனால் டேட்டாஸை நான் சொல்கிறேன். நான் மாநிலங்களவையில் வந்து மரியாதைக்குரிய டிசம்பர் 3ஆம் தேதி ரேணுகா சௌத்ரி அவர்கள் வந்து பேசின புள்ளிவரத்தில் அவங்க சொல்கிறாங்க, அதிகமாக வந்து நீங்கள் வந்து அதிகபட்ச பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னா பாதிப்பு எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் ஃபஸ்ட்டு கொடுக்குற அந்த மாநிலங்களவையில் கொடுத்த டேட்டாஸ் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து முழுமையாக இந்தியா முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அப்படின்னா 2024 உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பில் அந்த வழக்கில் வந்து யார் வழக்கு போடுறாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு தனியார், அதாவது என்ஜிஓ ஒன்று, குரியா ஸ்வயம் சேவி சனஸ்தன், இந்த அமைப்பு இவங்க போடுறாங்க. என்ன வழக்கு போடுற 2024 போட்ட வழக்கு என்ன வழக்குனா, இந்தியா முழுக்க குறிப்பாக டெல்லியை சுற்றி இருக்கிற மாநிலங்களில் பெண் பிள்ளைகள் காணாம போறாங்க, இதை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு வழக்கு. இந்த வழக்கில் இந்த வழக்கில் நீதிபதிகள் நாகரத்னா, மகாதேவன் ஒரு நோடல் ஆஃபீஸரை போட்டு எவ்வளவு நீங்கள் வந்து இந்த சுற்றி இருக்கிற பகுதியில் வந்து எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பஞ்சாப்லேருந்து, குஜராத்லேருந்து, மகாராஷ்டிராவிலேருந்து, டெல்லியிலேருந்து எல்லா பகுதியிலும் இருக்க பெண்கள் காணாமல் போகிறாங்க அப்படிங்கிற நான் சொல்கிறேன். நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. இருங்க, நான் தமிழ்நாட்டில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் பெண்கள் பாதுகாப்பு இல்லை. இந்தியாவில் பாஜக ஆளுற மாநிலங்களில் எந்த இடங்களிலுமே பாதுகாப்பு இல்லை. ஒரே ஒரு கேள்வி நான் இப்போ கேட்குறேன், தமிழ்நாட்டில் பெண்கள் இவ்வளவு பேர் வந்து காணாமல் போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு ஏதாவது ஒரு வழக்கு இருக்கா? ஏதாவது வழக்கு இருக்கா? நீங்க நீதிமன்றத்தில் போயிருக்காங்களா? கேட்கிறேன் சார், விஜயதரணிட்ட கேட்கிறேன், முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். விஜயதரணி, இப்போ பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கும்போது தமிழ்நாட்டோட நிலைமையை வந்து அவங்க கேள்வி கேட்கறதுல என்ன நியாயம் இருக்குன்னு சொல்றாரு? இல்ல, முற்றிலும் தவறான ஒன்று. இப்ப பாஜக ஆளுகிற மாநிலங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் 7 லட்சம் வழக்குகள் பதிவாயிருக்கு. அதே 5 லட்சம் கடந்த 5,39,000 வழக்குகள் ஐபிசி எஸ்எல்எல்ல தமிழ்நாட்டில் பதிவாயிருக்கு. அதே 5 லட்சம் கடந்த வழக்குகள் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் எல்லாமே 2வது இடத்துல இருக்கு. இந்த 4 மாநிலமும் முதல் இடத்துல யூபி. இது என்ன டேட்டா? 7 லட்சம் வழக்குகள். டேட்டா வந்து மோடி போல அமித் ஷா போல போய் சொல்லாதீங்க. என்சிஆர்பி மாநிலங்களவையில கொடுத்ததான்னு சொல்லணும். நான் கேக்குறேன், டேட்டாஸ் காட்டுங்க. நான் டேட்டாஸ் நான் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு டேட்டாஸ் தேதிப்படி நான் படிக்கிறேன். என்சிஆர்பி டேட்டா என்ன ஆண்டு? என்சிஆர்பி என்ன வருடம்? படிங்க, போற போக்கு சொல்லுங்க. ஐபிசி எஸ்எல்எல் வழக்குகள் இல்ல, நீங்க அத படிங்க. 5,36,538 வழக்குகள் தமிழ்நாடு. என்சிஆர்பி நீங்க போட்டாலே வந்துருது. அது என்சிஆர்பி ரிப்போர்ட் 2025. அதிலே உங்களுக்கு கம்ப்ளீட் டேட்டா அவைலபிள்.